வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹைட் அண்ட் ஷோ இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணி ஹைட் ஷோ கொடுக்குறோம்ல, இந்த ஹைட் ஷோவை ஸ்பேஸ் பாருக்கு ஷார்ட்கட்டாக அசைன் பண்ணுறது எப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஓகே, எப்படின்னா டூல்ஸில் கஸ்டமைஸில் இதில் நிறையா பார்ஸ் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து இந்த ஸ்டார்ட்டில் வந்து அசம்பிளிஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது பார்த்துருப்போம். அதிலே வந்து கமாண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, இந்த கமாண்டில் வியூ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு உள்ள இவ்வளோது கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஹைட் அண்ட் ஷோ தான் வேணும். அதனால் ஹெச் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்து ஹெச்சில் ஆரம்பிக்கிறது எல்லாத்துலேயும் வருது. ஸோ டைரெக்டாக எனக்கு ஹைட் அண்ட் ஷோவே வந்துருச்சு. அங்கே வந்ததுக்கப்புறம் ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்தோடனையும் இந்த ஆக்சிலரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து எம்டியாக இருக்கும். இதில் எம்டியாக இருக்கிறத வந்து அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை பிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கேயும் செலக்ட் பண்ணி எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, ஸ்லோவாக பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த ஸ்பேஸ் பார் வந்தோடனையும் ஓகே ஆடுன்னு கொடுக்கணும். அதுக்காக ஓகே கொடுத்ததுக்கோடனே இந்த ஆக்சிலரேட்டரில் இந்த ஸ்பேஸ் பார்ன்றது ஆட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் பார் தான் தட்டுறேன், ஹைட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி தான் அந்த ஹைட் ஷோவை ஸ்பேஸ் பாருக்கு அசைன் பண்ணணும். என்ன கமாண்டுனா டூல்ஸ், கஸ்டமைஸ், கமாண்ட்ஸ், வியூ. ஓகே, அதில் ஹெச் கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹைட் அண்ட் ஷோன்னு வரும். ஷோ ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சு இங்கே வந்து டிஃபால்ட்டாக எம்டியாக இருக்கும். ஸோ அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி இங்கே வந்து எஸ் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஸ்பேஸ் வந்ததுனையும் ஆட் பண்ணிவிட்டு ஆடுன்னு ஒரு தடவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறது தான். ஓகே ரைட், இப்படி தான் வந்து ஷார்ட்கட் கீ க்ரியேட் பண்ணுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.